அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் கேள்வியை கூட எதிர்கொள்ள முடியாமல் பாதியிலேயே பிரஸ் மீட்டை முடித்துக் கொண்டு தலைதறிக்க ஓடிய நிகழ்வு அரங்கேறியது. கட்சியிலிருந்து நீக்கினால் சந்தோஷப்படுவேன் என முதல் நாள் துள்ளி குதித்து சொல்லிவிட்டு சென்ற செங்கோட்டையன் நீக்கிய பின்னர் கண்ணீர் சிந்துவதாக கூறியதோடு போதாக்குறைக்கு கோடநாடு விவகாரத்தை கிண்டி கிளறி இருப்பது குழப்பத்திற்கு தீனி போடும் வகையில்தான் அமைந்துள்ளது. அதிமுக சீனியர் நிர்வாகி என்ற அந்தஸ்திலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட நீக்கம் என்ற நிலைக்கு செங்கோட்டையன் வந்திருப்பதற்கு அவர் மட்டுமேதான் காரணம் என்று சொல்லலாம். பசும்பொன் மண்ணில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவுடன் கைகோர்த்து நின்ற செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்த செங்கோட்டையன் தற்காலிக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி நீக்க முடியும் என கேள்வி எழுப்பியதோடு விதிகளை மீறி சீனியரான தன்னை விளக்கம் கூட கேட்காமல் நீக்கி இருப்பதாக கூறினார். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் 72 77 70 80 84 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் 89 தான் இடம்பெறுகிறார். அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஒரு சீனியர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானால் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விதிகளை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். 1975 ஆண்டு இறுதியில் கொண்டு வந்திருக்கிற விதி என்ன என்று சொன்னால், கழக தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த விதியை மட்டும் யாராலும் மாற்றக்கூடாது என்று அந்த விதியை தெளிவாக 43 பக்க பேரா என்று சொல்வார்களே, அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், தொண்டர்கள் உணர்வைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தினோமே தவிர அந்த உணர்வுக்கேற்ப இன்றைக்கு என் மீது களங்கம் ஏற்படுத்தி என்னை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று, வருத்தத்திற்கு ஒன்று. பசும்பொன்னிலிருந்து புறப்படும் போது அதிமுகவிலிருந்து நீக்கினால் மகிழ்ச்சி என்று கூறிய செங்கோட்டையன் இன்று கட்சியிலிருந்து நீக்கியது மிகவும் வருத்தம் அளிப்பதாக கூறியதோடு எம்ஜிஆர் காலத்து விசுவாசியாக இருந்த தன்னை நீக்கியிருப்பது கண்ணீர் சிந்த வைப்பதாக கூறினார். அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். தலைவர் காலத்திலே முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் 72. அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது உண்மையிலே மன வேதனையை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அதிமுக சந்தித்த தேர்தல் அனைத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது என்ற செங்கோட்டையன் அதிமுகவை உருவாக்கி வழிநடத்திய எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தங்களுக்கு எதிராக இருந்தவர்களை கூட கட்சியில் இணைத்துக் கொண்டு சாமர்த்தியமாக இயங்கியதாக தெரிவித்தார். அன்று இவருக்காக பரிந்துரை கடிதத்தை எல்லோரிடத்திலும் ஒப்புதல் பெற்று பத்திரிகையாளருக்கு படித்தவன் என்ப முறையிலே உங்களிடத்திலே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அப்படி இருக்கின்ற போது 4 ஆண்டு காலம் நாம் ஆட்சியை நடத்தினோம். நடத்தியதற்கு பிறகு தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் களத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலேதான் 2024க்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வெளியே சென்றவர்கள் மனவேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றாமல் துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 6 பேர்கள் சென்று அவரிடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஆனால் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தியதற்கு பிறகு பத்திரிகைகள், செய்திகள் எல்லாம் தொடர்ந்து 4 மாத காலம்
6 பேர் சந்தித்தார்கள், கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துக்கள் என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அத்தோடு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றி பாஜக செய்த உதவிக்கு கைமாறாக எதுவுமே செய்யாத எடப்பாடி பழனிசாமி சரியாக முடிவெடுக்க தெரியாமல் 2024 மக்களவை தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக அடுக்கடுக்காக புகார்களை அடுக்கினார். அது மட்டுமல்லாமல் OPS, டிடிவி, சசிகலாவுடன் கைகோர்த்த செங்கோட்டையனை துரோகி என்றும் திமுகவின் பி டீம் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிப்பதாக நினைத்து செங்கோட்டையன் கோடநாடு விவகாரத்தை கிளறியிருக்கிறார். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் இன்னும் மர்மம் நீங்காத நிலையில் அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் A1 என கூறி பரபரப்பை கிளப்பினார். நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி, பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது, 3-4 கொலைகள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. இன்று வரை அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும். சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக OPS இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரை எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 10 நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும். ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் A1 அவர் இருக்கிறார், பி டீமாக நாங்கள் இல்லை, A1 அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சுமார் 20 நிமிடங்கள் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையனிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக நீதிமன்றம் சென்ற OPS-ஐ மீண்டும் அதிமுகவில் சேர்க்க சொல்கிறீர்களா என நியூஸ் தமிழ் நிருபர் கேள்வி எழுப்ப பாதியிலேயே பிரஸ் மீட்டை முடித்துக் கொண்டு தலைதெறிக்க எழுந்து ஓடினார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட OPS, டிடிவி, சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என வாதாடும் செங்கோட்டையன் அந்த 3 பேர் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த நெருக்கடியை மட்டும் பேசாமல் தவிர்த்துவிட்டு செல்வது எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் சேர 3 பேரில் யாருமே தயாராக இல்லாத போது எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அந்த ரிஸ்கை எடுப்பார் என்பது எம்ஜிஆர் காலத்து சீனியர் என தன்னை மார்த்தட்டி கொள்ளும் செங்கோட்டையனுக்கு தெரிந்திருக்கவே வேண்டும். குறிப்பாக சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு O பன்னீர்செல்வமும் முக்கிய காரணம் என்பது எல்லாரும் அறிந்ததுதான். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது OPS-ஐ தான் துரோகி என விழித்து ஆவேசமாக பொங்கி எழுந்தார் டிடிவி தினகரன். அப்படி இருக்கையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கை கோர்த்திருக்கும் 3 பேருக்கு ஆதரவாக நின்ற செங்கோட்டையனின் நிலைமைதான் தற்போது பரிதாபத்திற்குள்ளாகியுள்ளது. நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையனின் நோக்கமாக இருக்கிறது என்றால் இத்தனை நாளாக இல்லாமல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை சம்பந்தப்படுத்தி கோடநாடு விவகாரத்தை ஏன் பேச வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கட்சி விதிப்படி தன்னை நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை என கூறி செங்கோட்டையன் எடுக்க போகும் சட்ட நடவடிக்கைகள் அவருக்கு பலன் கொடுக்குமா என்பதை பொறுத்துதான் தமிழக அரசியலில் செங்கோட்டையன் யார், அவருக்கு என்ன இடம் என்பதை முடிவு செய்யும். அதிமுகவின் தலைமையான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சாணக்கியனாக மாறப் போகிறாரா அல்லது OPS வரிசையில் அரசியல் அனாதையாக போகிறாரா என்பது போக போகத்தான் தெரியும்.